இவங்கெல்லாம் அம்மா மகள்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பார்க்கறதுக்கு அக்கா, தங்கச்சி மாதிரி இருக்கிற பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ரீதேவி மற்றும் ஜான்வி கபூர். ஸ்ரீதேவி இந்தியன் சினிமாவுல மிகப்பெரிய நடிகைகள்ல ஒருத்தங்க. அவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படின்னாலும், அவங்களோட பியூட்டி, ஸ்டைல், ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே பல வருஷங்களா பேசப்பட்டுட்டு வருது. அதை இப்போ அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்களோட மகள் ஜான்வி கபூரும் ஸ்கிரீன்ல கலக்கிட்டு இருக்காங்க. இவங்க சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் சொன்னது என்ன தெரியுமா? என்ன ஸ்ரீதேவி மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸ்ரீதேவியும் ஜான்வி கபூரையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. அம்மா பொண்ணு மாதிரி இருக்காது. ஏதோ அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமே ஜான்வி கபூர் தன்னோட அம்மா ஸ்ரீதேவியை தான் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அம்ரிதா சிங் மற்றும் சாரா அலி கான். அம்ரிதா சிங் 1980 மற்றும் 90ஸ்ல ரொம்பவே பிரபலமான நடிகையா இருந்திருக்காங்க. அவங்களோட மகள் சாரா அலி கான் ஒரு குழந்தை நட்சத்திரமா சினிமாக்குள்ள அறிமுகமாகி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில ஒரு பிரபலமான ஹீரோயினா மாறிட்டாங்க. சாராவோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தா அப்படியே அவங்களோட அம்மா அம்ரிதா சிங் மாதிரியே இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஹேர் ஸ்டைல் இல்ல, ட்ரெடிஷனல் லுக்ல வந்தாங்கன்னு வைங்களேன், ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹேமா மாலினி மற்றும் ஈஷா தியோல். பாலிவுட்டோட ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க தான் ஹேமா மாலினி. அவங்களோட மகள் ஈஷா தியோல பார்த்திருக்கீங்களா? ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பல வருஷங்களா சினிமாவுல இருந்தாலுமே ஹேமா மாலினி தன்னோட இளமைய இப்போ வரைக்குமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. மகள் ஈஷா தியால் கூட சேர்ந்து நிற்கும் போது அவங்களுக்கு அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க, ஏதோ அக்கா மாதிரி இருப்பாங்க. ஈஷா தியாலும் சாதாரண ஆளே கிடையாது. அம்மாவை தான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வராங்க. முக்கியமா ட்ரெடிஷ்னலான சாரீல வந்துட்டா போதும், ரெண்டு பேரும் அம்மா மகள்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அக்கா தங்கச்சின்னு தான் சொல்லுவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவதர்ஷினி மற்றும் நியாதி கடம்பி. தேவதர்ஷினி சின்ன திரையில ஆரம்பிச்சு வெள்ளித்திரை வரைக்கும் தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் தன்னோட இளமையை ரொம்பவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பல படங்கள்ல இப்போ ஹீரோக்களுக்கு அம்மாவா நடிச்சிருந்தாலும் நார்மலா ஃபங்க்ஷன்ஸ்ல பார்க்கும்போது இன்னுமே இளமையா தான் இருக்காங்க. இவங்களோட பொண்ணு தான் நியாதி கடம்பி. 96 படத்துல இவங்கள பார்த்திருப்பீங்க. ஒரு அற்புதமான நடிப்பா காமிச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் சேர்ந்து தான் போறாங்க. தேவதர்ஷினி தன்னோட பொண்ணு இல்லாம இப்பெல்லாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்றது இல்ல. ரெண்டு பேரோட முக அமைப்புல இருந்து உடல் அமைப்பு வரைக்கும் அப்படியே அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்கும்.